முடி எவ்வளவு முக்கியம்னு பைபிள் சொல்லுது. அது அவங்களுக்கு கனம். ஓகே, அதுல கை வைக்க கூடாது, அதுக்கு நமக்கு என்ன இல்ல. இந்த சரீரம் யாருக்கு தான் சொந்தம் அதுன்னா சொல்லுங்க. என் இஷ்டம் நீங்க சொல்லாத. நீ என்னத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துடுற? நாங்க யூஸ் பண்ற சாரிக்கும் பிளவுஸுக்கும் பேண்ட் ஷர்ட்டுக்கும் நீ என்னத்துக்கு பிரசங்கம் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இது யாருடைய சரீரம்? தேவன். இது தேவனுடைய ஆலயம், தேவாலயம். இந்த ஆலயத்தை நீ கெடுத்தால், நீ புகை பிடிச்சி இந்த ஆலயத்தை கெடுத்தா, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி கெடுத்தா, நீ பாக்கு போட்டு இந்த ஆலயத்தை கெடுத்தா, நீ கெட்ட வார்த்தை பேசி ஆலயத்தை கெடுத்தா, நீ பொய்யை பேசி ஆலயத்தை கெடுத்தா, நீ துரோகம் பண்ணி கலகம் பண்ணி குட்டி சாத்தான் வேலை பண்ணி குடும்பத்துல பிளவு நீ ஏற்படுத்தினா, இந்த ஆலயத்துல பேசாம உட்கார்ந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினா தேவன் உன்னை கெடுப்பார். புரியுதுங்களா? அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவனுடைய எனிமி. நீங்க நானும் சரி நீங்க சரி, நம்மள யாரு? தேவனுடைய சத்ரு. கர்த்தர் நம்ம கெடுப்பார். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ வரோம் போறோம் நினைச்சுக்காதீங்க. ஆலயம் கர்த்தருடையது, இவனுடைய தலைமயிர். அதுல தானே கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் பெலன் எதுல இருக்கு? உன் தலைமயிர்ல இருக்கு. உஷார், ஜாக்கிரதைன்னு சொன்னாரா? சாத்தான் என்ன பண்ணா? அந்த முடியதான் மொட்டை அடிச்சிட்டான். மொட்டை அதுதான். அவனுக்கு தெரியும் என்னுடைய உன்னுடைய பலன் எது, பலவீனம் எது. யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அங்க கை வைப்பான், அங்கதான் தொடுவான், அங்கதான் தொடுவான். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பலவாறாக சீரழிந்து சீர்குலைந்து போகும்.